சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல காய்கறி தொழில் சம்மந்தப்பட்ட பல தொழில் வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே நீங்க மிகப்பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் குடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காய்கறி தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பாதிக்கு மேல மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். நானே வந்து அனுபவ ரீதியா என்னோட கடையில வித்தத வச்சு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே என்னோட அனுபவத்தில நான் சொன்ன விஷயங்கள் தான். உண்மையிலேயே காய்கறி தொழில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய அளவுல எக்கச்சக்கமான லாபத்த குடுக்கும். ஏன்னா, நாம வந்து 4 மாசம், 5 மாசம் கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற அந்த வருமானத்த, காய்கறி தொழில் மட்டும் கரெக்ட்டான ஒரு இடம் நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரே மாசத்துல உங்களால தட்டி தூக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வருமானத்த குடுக்கக்கூடிய அற்புதமான தொழில் தான். அப்படிப்பட்ட அருமையான தொழில் முதல் முறையா தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நம்முடைய சேனல்ல ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அத கேட்டதுமே உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன விஷயம்? எப்படி லாஸ் ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட ஃபோன் நம்பர வாங்கிட்டு நான் அவர்கிட்ட பேசினேன். அப்பதான் வந்து அவரு சொன்ன ஒரு விஷயம், உண்மையிலேயே இந்த மாரி தவறுகள் வந்து நம்ம வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது. அதே மாரி நம்மளுடைய சேனல் நண்பர்களுக்கு இந்த முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட கேட்டேன். இத பத்தி நம்மளோட சேனல்ல சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, விஷயத்த சொல்லுங்க. நான் யாரு? எந்த ஊர்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிறாதீங்க. ஏன்னா என்னோட ஊர்லயும் கூட ஒரு வேள உங்களோட சப்ஸ்கிரைபர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத மட்டும் சொல்லாதீங்க. நீங்க வந்து விஷயத்த மெயினா சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ரீசென்ட் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்காவது ஒருத்தர்கிட்ட தோத்த நபர்கள பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அதனால தான் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லலாமே, விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல போட்டா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு எண்ணத்துக்காகவும் அவரு செஞ்ச தவறு என்ன? எதனால லாஸ் ஆச்சு? அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட அனுபவத்துல சொல்லணும் அப்படின்னா, காய்கறி தொழில் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தங்க முட்டையிடும் வாத்து மாரி. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ வந்து இந்த நபர் தொழில் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்கறதுக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. தொழில் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது வந்து காய்கறி தொழிலுக்குன்னு இல்ல, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் கூட நாம எந்த மாரி தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வா நிச்சயமா இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க அந்த நண்பர் சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட என்னான்னு சொல்றேன். தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா, நாம வந்து எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நாம சூஸ் பண்ற பல மெத்தேட் இருக்கும். ஒண்ணு ரோட்டோர கடையா போடுறோம், இல்ல தள்ளுவண்டி கடையில வச்சு விக்கிறோம், இல்ல டிவிஎஸ் பெட்டியில ஊர் ஊரா போய் விக்கிறது, இல்ல டாடா ஏசில வந்து விக்கிறது, இல்ல அப்படின்னா ஒரு கடையா போட்டு விக்கிறது. இந்த மாரி பல பிசினஸ் மெத்தட்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்றது எல்லாமே ஒரு கடையா போட்டு ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டா ஸ்டாண்டர்டா நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா, அந்த பிசினஸ் வந்து நமக்கு நல்லா ஜெயிக்கும், சக்சஸ் ஆகும். நமக்கு அது மூலியமா மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. இதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட பார்வைக்கு தெரியணும் அப்படின்னா, நாம ஒரு கடை மாரி போட்டு உட்கார்ந்தா தான், அதுல தான் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தோற்றமும், எண்ணமும் மக்களுக்கும் வரும். நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல, இந்த நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல நண்பா. ஒரு முக்கியமான இடத்துல மாசம் ரூ. 25,000 வாடகைக்கு எடுத்ததுமே காய்கறி பொருள மட்டுமே வச்சு காய்கறி கடைய ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த காய்கறியில அனுபவம் இருக்கான்னு கேட்டா, சுத்தமா கிடையாது. ஆனா நான் வேற தொழில்ல வந்து எனக்கு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்த வச்சு நான் காய்கறி தொழில் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான், என்னோட சொந்த ஊர்லேருந்து நான் வந்து முழுக்க முழுக்க மாறி வேற ஒரு இடத்துக்கு மெயினான ஊருக்கு தான் நான் வந்து இந்த கடைய நான் ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அது முக்கியமான இடம், மெயினான இடம் அப்படிங்கிறனால, நான் வந்து விசாரிச்ச வரைக்கும் அந்த இடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறனால தான், அந்த இடத்துல வந்து நான் அந்த கடையவே பார்த்து ரூ. 25,000 வாடகை சொல்லி ரூ. 5,00,000 அட்வான்ஸுங்கிற ஒரு மெத்தேட்ல தான் நான் போயிட்டு அந்த கடையவே எடுத்தேன். கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பிச்ச நாளே பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன். எந்த விதமான
ஒரு கிராண்டான ஓப்பனிங் டே அந்த மாரியெல்லாம் எதையுமே நான் பண்ணல. நான் என் குடும்பத்தோட வந்தேன், ஓப்பன் பண்ணேன். நீங்க வந்து உங்களோட பல வீடியோக்கள்ல மூட்டையா எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு லாபம் நெறைய கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அத நான் வந்து பிராக்டிகலாவே நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, மூட்டையா எடுக்கும்போது நீங்க சொன்ன மாரி எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனா உண்மையிலேயே நீங்க சொன்னது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தொழில் பண்ணும்போது எனக்கு அது புரிஞ்சுது. ஆனா நான் வந்து லாஸ் ஆயிட்டேன். அதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாரி நானும் மூட்டையா தான் எடுத்திருந்தேன். ஆனா நான் சில தவறுகள பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல. என்னன்னா, எப்படி பார்த்தாலும் நான் எடுத்த இடத்துல நீங்க சொன்ன ரேட்டுக்கு நான் எடுக்கல. ஏன்னா, நான் எடுத்த இடம் வந்து மிக முக்கியமான ஒரு பெரிய மார்க்கெட்டு தான். அந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்தில வீடியோல சொன்ன மாரி லோடு இறக்குற இடம். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு விலை இருக்கும். அதே மாரி அங்கிருந்து கடைகளுக்கு 2வது ஒரு கட்டமா மாத்துவாங்க. அந்த இடத்துல ஒரு விலை இருக்கும். அதிலிருந்து 3வது கட்டமா இன்னொரு இடத்துல மாத்துவாங்க. அந்த இடத்துல ஒரு விலை இருக்கும். அங்கிருந்து 4வது கட்டம், 5வது கட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்குமே அங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே மாத்திட்டு இருப்பாங்க. இந்த மாரி இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயுமே விலை மாறுது. இதுல நான் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முதல் கட்டமா லோடு இறக்குற இடத்துல எடுக்கல. நான் வாங்குனதே பார்த்தீங்கன்னா, 5வது கட்டம், 6வது கட்டம் அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்குன விலையும் அதிகம். அதுவும் இல்லாம ரொம்ப விலை போட்டு மூட்டையா நான் எடுத்துட்டேன். அதே மாரி நான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காயிலயுமே ஒவ்வொரு இதுவுமே மூட்டை மூட்டையா தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிறனால, நான் என்ன பண்ணுனேன், எனக்கு வாடகையும் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருந்தது. அத கொண்டு வந்து நான் இறக்குனேன். அந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கடையில சில காய்கள மட்டும் ரேக் மாரி செட்டப் வச்சு அதில வச்சேன். மீதி முக்கியமான காய்கள், இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி இந்த மாரி இருக்கிற ஒரு சில முக்கியமான பொருள்கள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டேபிள் மாரி போடாம, கிரேடு மாரி போட்டு கீழயே நான் வச்சிருந்தேன். அப்ப அது என்னாச்சு, மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வர்றவங்களுக்கு குனிஞ்சு எடுக்க முடியல. அதே மாரி வெளியில இருந்த மக்களோட பார்வைக்கு அது கிடைக்கல. ஏன்னா மக்களோட பார்வை நேரா ஸ்ட்ரெய்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அந்த ரேக்கு மட்டும் தான் அவங்களுக்கு செட்டப் கரெக்ட்டா அமைஞ்சதே தவிர, கீழ இருக்கிற பொருள்கள அவங்களால பார்க்க முடியல. அப்ப என்னோட இடத்த கடந்து போகணும் அப்படின்னா, சொல்லப்போனா சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30க்கு மேலலாம் போயிடுச்சு அப்படின்னா, அந்த வழியில அந்த பாதையில பார்த்தீங்கன்னா, மக்களோட நடமாட்டம் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது, நான் வந்து என்னோட கடையில சில லைட் செட்டப்லாம் எதையுமே பண்ணல. நான் வந்து உள்ள ஒரு லைட்டு, வெளிய ஒரு லைட்டு, நார்மலான லைட் மட்டும் தான் போட்டிருந்தேன். வெளியில இருந்து பார்க்கும்போது, இது ஏதோ நார்மலான ஒரு கடை அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் தெரிஞ்சுது. காய்கறி கடைக்கான எந்த விதமான வெளி தோற்றமே என்னால பண்ண முடியல. ஏன்னா, நான் உள்ள வச்சிருந்த ரேக் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா, சைட்ல இருந்து பார்க்கறதுக்கு தான் தெரியுமே தவிர, ரோட்ல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. உள்ள ஏதோ ஒரு டேபிள் போட்டிருக்கு, சைட்ல ஏதோ வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஏதோ 1, 2 காய் தான் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரு நார்மலான கடை அப்படிங்கிற ஒரு நெனப்புல இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா என்னோட கடைக்கு ஆரம்ப நாள்ல இருந்தே மக்களோட வரத்து ரொம்பவே கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி பொருளெல்லாம் வாங்கி கீழ தான் வச்சிருந்தேன். ஒரே ஒரு டேபிள் மாரி செட்டப் பண்ணி மட்டும் தான் நான் கடையோட சென்டர்ல வச்சிருந்தேன். அதுல சில காய்கறிகள நான் கொட்டி வச்சிருந்தேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முழுசா கொட்டாம பாதி பாதியா தான் கொட்டி வச்சிருந்தேன். அப்ப வெளியில இருந்து பார்க்குற மக்களுக்கு வந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா, சும்மா டேபிள்ல தான் கொட்டி வச்ச மாரி இருக்கு. அதுல வேற பொருளெல்லாம் அதிகமா ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்த அவங்களுக்கு குடுத்துருச்சா என்னன்னு தெரியல. மேபி அதுவா கூட பிரச்சனையா இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில பொருளெல்லாம் குனிஞ்சு எடுக்கிற மாரி கீழ வச்சிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது எல்லாமே கடையோட வாசலுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள வச்சிருந்தேன். ஏன்னா, என்னோட கண் பார்வையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வச்சிருந்தேன். அது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது, என்னோட கடைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட், ரைட்டுன்னு சொல்லிட்டு கிரில் செட்டப்ல ஆல்ரெடி 2 கடைகள் இருக்கு. அந்த கடைங்களுக்கு மத்தியில என்னோட கடை இருக்கும்போது, அந்த கடைகள்ல பார்த்தீங்கன்னா, கிரில்ல நெறையா மத்த மத்த பொருள்கள வச்சிருந்ததுனால, என்னோட காய்கறிகள் வந்து அந்த கிரில் செட்டப்புக்கு உள்ள எனக்கு வந்து என்னோட கடைக்கு முன்னாடி உள்ள என்னோட பார்வைக்கு இருக்கிற மாரி நான் வச்சுக்கிட்டேன். அதனால வெளியிலருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த கிரில் செட்டப் வந்து வேற மாரியும், என்னோட கடை வந்து வேற மாரியும் தெரிஞ்சுச்சு. அதுவும் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காரணங்கள் தான் பார்த்தீங்கன்னா, என்னோட கடைக்கு கஸ்டமர் வர்றதுக்கு மிக முக்கியமான ட்ராபேக் அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாரி மக்கள் எனக்கு ஆரம்பத்திலேயே வராதனால, என்னோட காய்கறிகள் வந்து முழுசா முழுசா எடுத்ததுனால, ஒரு நாளைக்கு மேல அது தாங்காது. அதுவும் இல்லாம நான் வந்து இந்த தொழிலுக்கு புதுசு அப்படிங்கிறனால, இந்த காய்கள வந்து எத மேல வைக்கணும், எது அடியில வைக்கணும், எது வெளிச்சத்தில இருக்கிற மாரி வைக்கணும், எது உள்ள வச்சிருந்திருக்கணும், எதையெல்லாம் வந்து எந்த மாரி வெளி தோற்றத்தில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம வச்சதுனால, சில காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மூட்டையிலேயே நான் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நீர் கோத்த மாரி ஆயிடுச்சு, அழுகி போன மாரி ஆயிடுச்சு. இதே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெளியில கொட்டுன காய்கள் எல்லாமே வாடுன மாரி ஆயிடுச்சு. அதில வந்து சில கஸ்டமர்ஸ் வந்தாலும் கூட, "என்ன பழைய காய வச்சிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து என்னதான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், கஸ்டமரோட சேட்டிஸ்ஃபைட நம்ம வந்து என்னைக்குமே சேட்டிஸ்ஃபைடு பண்ண முடியாது, அப்படிங்கிறத நான் அப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, நான் வந்து என்னதான் புதுசா இது பண்ணியிருந்தாலும், அந்த ஏரியாவ சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த கடை புதுசுன்னு தெரிஞ்சாலும் கூட, இருந்தாலும் அவங்களால வந்து அத ஏத்துக்க முடியல. ஏன்னா, அங்க இருந்த எல்லாருமே ஓரளவுக்கு வந்து மிடில் கிளாஸ விட கொஞ்சம் மேல இருக்கிறவைங்க தான். அதனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே குவாலிட்டி வேணும்னு நினைப்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது, ஃப்ரெஷ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி நபர்கள் எல்லாமே தவிர்த்துட்டாங்க. ஒரு டைம் வந்துட்டு போறாங்களே தவிர, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கஸ்டமர் அப்படிங்கிற மாரி எனக்கு கன்டினியூவா வரவே இல்ல. அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னது எல்லாமே தான். இது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1 மாசம் கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வாடகை குடுக்குற மாரி வந்துருச்சு. ஒரு மாசம் 25,000 நான் வாடகை குடுக்கணும். நானே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல்ரெடி நான் வேற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிசினஸ வந்து நான் காலி பண்ணிட்டு வரும்போது, அதில கிடைச்ச பணத்த வச்சு தான் அட்வான்ஸும் குடுத்தேன். இதுக்கான தேவையான சில பொருள்களையும் நான் வாங்குனேன். இந்த மாரி சில ரேக் செட்டப் வைக்கிறதுக்கும் அத வச்சு தான் நான் பண்ணேன். இப்ப என்னோட கையிலேன்னு பார்க்கும்போது, நான் பேக்கப் பண்ணி எதுவுமே விக்காதனால, நான் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். சொல்லப்போனா மாச வாடகைக்கே பார்த்தீங்கன்னா, அந்த மாசம் ஃபுல்லா நான் வந்து கஷ்டப்பட்டு நான் பண்ணுனது, எனக்கு வெறும் 10,000 கூட கலெக்ஷனே வரல. ஆனா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு மாசத்துல ரூ. 50,000 மேல நான் பண்ணியிருக்கேன். வெறும் 10,000 கூட எனக்கு கலெக்ஷனே வரல அப்படிங்கும்போது, எனக்கு எல்லாமே லாஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். இதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு நினைக்கிறதுக்குள்ள, மறுபடியும் 2வது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு மாசம் வாடகை குடுத்துட்டு, 2வது மாசம் போகும்போதெல்லாம் சுத்தமா ஒண்ணுமே இல்ல. வாஸ் அவுட் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன். மேற்கொண்டு இந்த இடத்துல வந்து இவ்வளோ விலைக்கு வாடகைக்கு வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால மீண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உடனடியா பார்த்தீங்கன்னா, கடை ஆரம்பிச்ச 2டே மாசத்துல அந்த கடைய நான் காலி பண்றேன்னு சொல்லிட்டேன். 2வது மாசம் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நான் மொத்தமா கிட்டத்தட்ட 1 1/2 மாசத்துலயே நான் கடையவே குளோஸ் பண்ணிட்டேன். அந்த மாரி சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட வீடியோக்கள பார்த்தேன். அதே மாரி நீங்க பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களோட வீடியோக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான், பல விஷயங்கள் வந்து நான் என்ன தப்பு பண்ணுனேன் அப்படிங்கிறத முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே நீங்க சொன்ன மாரி தான். ஏன்னா, நாம என்ன தப்பு பண்ணுனோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், அடுத்த படி நம்மளால தெளிவா எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறத நானும் நீங்க சொன்ன மாரியே அதுக்கப்புறம் தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப தப்பு அந்த இடத்துல என்னோட தான். அந்த கடை தோத்ததுக்கும் காரணம் என்னோட தான். நான் வந்து ஒரு கரெக்ட்டான இடத்த சூஸ் பண்ணல. வாடகை ரொம்ப அதிகம். எனக்கு ஏரியா தெரியாதனால நான் அந்த மாரி வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த மாரி தவறு வந்து வேற யாரும் பண்ணக்கூடாது. சொல்லப்போனா, எனக்கு கடை ஆரம்பிச்சு அதில எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. 2 மாசம் வெட்டியா வாடகை குடுத்தேன். கடைசியா கடைய காலி பண்ணும்போது ஹவுஸ் ஓனர் கூட சண்டையும் வந்துருச்சு. ஏன்னா அக்ரீமெண்ட் போட்டதுனால கடைய வந்து காலி பண்ணும்போது, இந்த மாரி நான் பணம் தரமாட்டேன். இவ்வளோ புடிச்சுக்கிட்டு தான் தருவேன். ஏன்னா அக்ரீமெண்ட் போட்டிருக்கு. அதுக்குள்ள நீ காலி பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனை பண்ணாங்க. கடையே ஓடல. அப்படி இப்படின்னு சொல்லும்போது தொழில மாத்து, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. நான் சொல்றதையும் அவங்க ஏத்துக்கல. இருந்தாலும் அவங்களுக்கு வாடகை வரணும்னு பார்க்குறாங்களே தவிர, என்னோட கஷ்டத்த அவங்க புரிஞ்சுக்கல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இதுக்கு மேல சும்மா வாடகை குடுக்க முடியாது. வேற தொழிலும் பண்ண எனக்கு செட் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப நான் வேற மாரி மனநிலையில இருக்கேன். அதனால முழுக்க முழுக்க கடை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கேன். எப்படியாவது ஒண்ணு பேசி வாங்கணும் அப்படின்னு தான் இது பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 50,000 புடிச்சுக்கிட்டு தான் குடுத்தாங்க. ஆக மொத்தம் அந்த கடையால பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் மெனக்கெட்டது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 1 பக்கம் எனக்கு லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 50,000 புடிச்சுக்கிட்டு தான் குடுத்தாங்க. ஆக மொத்தம் இந்த கடையால வெறும் 2டே மாசத்துல எனக்கு ரூ. 1,50,000 லாஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 2 மாசம் வாடகையும் போச்சு. ஆக மொத்தம் ரூ. 2,00,000 பக்கம் வந்து எனக்கு இந்த கடையால லாஸ் ஆயிருக்கு. நீங்க சொன்ன மாரி தான்.
நாம வந்து கரெக்டான இடத்த சூஸ் பண்ணல அப்படின்னா, லாஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் நீங்க வந்து இந்த வீடியோவும் போட்டிருந்தீங்க. யாராவது தோத்திருந்தாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களோட அனுபவத்த நீங்க கேளுங்க. அது வந்து அந்த தவறு எல்லாத்தையுமே நாம திருத்திக்கணும், மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். அப்பதான் எனக்கும் புரிஞ்சுது, இந்த மாரி தப்பு வேற யாராவது புதுசா தொழில் பண்றவங்க இருந்தாலும் கூட, இந்த மாரி அவங்களும் போய் லாக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனைச்சேன். அதனால கண்டிப்பா உங்களோட சேனல்ல இத சொல்லுங்க. ஸோ இதுதான் நண்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நெனைச்சது. வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, இத பத்தின மாற்று கருத்துக்கள் எதுவா இருந்தாலும், எந்த சந்தேகமா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மூலியமா கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவேன். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிருக்காங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நண்பர் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே வந்து கடவுளுகிட்ட வேண்டிக்கிங்க. நானும் வேண்டிக்கிறேன் அவருக்காக. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.